ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பாஸ் கார்டன். ஏற்கனவே ஒரு செட்டு புஷ்பாஞ்சலி பிராணபீரில் ரோஸ் ஆர்டர் பண்ணியிருந்த வீடியோ தான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கும்போது சில பேர் கேட்டிருந்தாங்க, பிளான்ட் வந்து என்ன மாதிரி ஹெல்த்தியான பிளான்ட் தராங்களா, ரூட்லாம் நல்ல ஹெல்த்தியான ரூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிளான்ட் ஆன்லைனில் வாங்கும்போது கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வரும். இங்கே பாருங்கள், பிளான்ட்டில் ஒரு சைடு கட் பண்ணியே வந்திருக்குது. சில நேரத்தில் கிராஃப்டட் போர்ஷன் கூட கட் பண்ணி தான் வரும். ஆன்லைனில் பிளான்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு சில டேமேஜ்லாம் இருக்க தான் செய்யும். நம்ம எதுவும் கேட்டாக்கா அவங்க சைடில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பிளான்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்குறதால 2-3 நாள் கழித்து தான் நம்ம கைக்கு கிடைக்கும். அதால் கிடைக்கிற பிளான்ட்டை ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் இந்த மாதிரி முக்கி வச்சிடணும். முக்கி வச்சுட்டு அடுத்த நாள் வேறு ஒரு பக்கெட்டில் வெறும் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஈயம் கரைசல் ஊற்றிக்கணும். ஈயம் கரைசல் எப்படி வீட்டிலையே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெறும் தண்ணியில் நம்ம ரோஜா செடியை முக்கி வச்சிருந்ததை நல்லா மண் போக அலசிட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து இந்த ஈயம் கரைசல் தண்ணியில் கொஞ்ச நேரம் அமிழ்த்தி வைக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் வச்சா போதும், ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். பிராணபீர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சீசன் ஸ்டார்டிங்லேயே வாங்கினோம்னா ஓரளவு நமக்கு மெச்சூரான பிளான்ட்டு தருவாங்க. இங்கே நமக்கு லோக்கலில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப மெச்சூர் பிளான்ட்லாம் வராது. ஓரளவு நல்ல பிளான்ட்டாக தான் இருக்கும். ரூட்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே கொஞ்சம் சீசன் போக ஆரம்பிக்கும் போது செப்டம்பர் தாண்டிடுச்சுனாலே அக்டோபர் கிட்டேலாம் பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து ரொம்ப இம்மெச்சூர் பிளான்ட்டு தான் வரும். அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ சீசன் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பிளான்ட் வாங்கணுன்னா வாங்கிடுங்க. நான் ரோஸ் செடிக்கு ஏற்கனவே மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் போட்டு வச்சுட்டேன். மண் கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிராணபீர் பிளான்ட்டுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொட்டி இல்லைனாக்கா மண் தொட்டி எடுத்துக்கோங்க. நிறைய ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தொட்டியோட சைஸ் வந்து 5 இன்ச் இருக்கணும், இல்லைனா 6 இன்ச் இருக்கணும். அதுக்கு மேலே உள்ள தொட்டிலெலாம் வச்சிடாதீங்க. பெரிய தொட்டியில் சின்ன செடியை வச்சாக்கா சீக்கிரமாக செத்து போயிடும். அதால் பிராணபீர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ் தொட்டியாக தான் இருக்கணும். அதுலேயும் மண் தொட்டி எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. பிளான்ட் வந்து ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 8 இன்ச் இல்லைனா 10 இன்ச் தொட்டியில் மாற்றிக்கலாம். நீங்கள் பிராணபீர் ரோஸ் பிளான்ட்டு மண் தொட்டியில் வைக்கிறதா இருந்தாக்கா நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு மண் கலவை ரெடி பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அதே நீங்கள் பிளாஸ்டிக் தொட்டியில் ரோஸ் செடி வைக்க போகிறேன் அப்படின்னாக்கா பெர்லைட் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் தொட்டியில் தண்ணி வந்து சீக்கிரமாக காயாது. அதே பெர்லைட் சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணியெல்லாம் வெளியேறிடும். இப்போ இந்த மண் தொட்டியில் கொஞ்சமாக மண் சேர்த்துட்டேன். மண் சேர்த்ததுக்கப்புறமா அதில் டாட்டாவோட ராலி கோல்டு இருக்குது, மைக்ரோ ஹாரிஸா. இது வந்து ஆர்கானிக், கெமிக்கல் கிடையாது. ஆன்லைனில் விற்கிது, வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது செடிங்களுக்கு. மண்ணில் லேசாக இந்த மாதிரி கொஞ்சமாக தூவி விட்டுறணும். ஈயம் கரைசலில் முக்கி வச்சுருக்கிற ரோஜா செடியை எடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண்ணில் வச்சிடலாம். ஈயம் கரைசல் 2 லிட்டர் தண்ணிக்கு நான் 5 ml தான் ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ ரோஜா செடியை எடுத்து தொட்டியில் வச்சாச்சு. தொட்டியில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம மைக்ரோ ஹாரிஸாவும் எப்சம் சால்ட்டும் கொஞ்சமாக போடணும். ஃபஸ்ட்டு நான் வந்து எப்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். எப்சம் சால்ட்டை லேசாக அந்த வேர் பகுதியில் படுற மாதிரியே தான் நம்ம போடணும். ஏன்னா பிளான்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வந்திருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்காக நம்ம எப்சம் சால்ட் ஆட் பண்ணணும். எப்சம் சால்ட்டு ஒரு பிளான்ட்டுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போடணும், ஒரே சைடு போடக்கூடாது. மைக்ரோ ஹாரிஸா போடும்போதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். மைக்ரோ ஹாரிஸா வந்து ஆர்கானிக்கு, ஒன்றுமே பண்ணாது. எப்சம் சால்ட்டும் ஆர்கானிக் தான். இப்போ அதுக்கு மேலே நான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மண்ணை போட்டுட்டேன். பிராணபீர் பிளான்ட் எல்லாமே நட்டாச்சு. நட்டதுக்கப்புறமா இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியாக நம்ம கொடுக்குறது ஏற்கனவே ஈயம் கரைசலில் இதை முக்கி வச்சுருந்தோம்ல, அதே தண்ணியை கொஞ்சமாக ஊற்றினா போதும். பிராணபீர் ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் நட்டது என்ன மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.